ஹாய் ஹலோ வணக்கம். வெனஸ்டே ஆஃப்டர்நூன் லஞ்ச் மெனு தாங்க பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டு ஸ்டைலில் குயிக்காக ஒரு மட்டன் குழம்பு எப்படி வைக்கிறது பார்க்கலாம் வாங்க. நாங்கள் சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு போட்டு இதில் நல்லா வதக்கிக்கலாம். அதில் கொஞ்சம் மிளகு, ஜீரகம், 2 காஞ்ச மிளகா போட்டு வதக்கிக்கோங்க. அதிலே சோம்பு, இந்த தாளிப்பு பட்டை, ஏலக்காய், லவங்கம் அது எல்லாமே போட்டு நம்ம நல்லா இது பண்ணிக்கலாம். கடல் பாசி இருந்தாலும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஆற வச்சு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். குக்கரில் நல்லெண்ணெய் விட்டு இந்த தாளிப்பெல்லாம் போட்டு பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு வெங்காயம், தக்காளி போட்டு வதக்கிட்டு கறி எடுத்து அதில் போட்டுக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க கறி எல்லாமே. அதிலே கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரைச்சி வச்ச பேஸ்ட்டுமே நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் அதில் வந்து கொஞ்சோண்டு கரம் மசாலா, தனியாத்தூள், வெறும் மிளகாய்த்தூள், தனியாத்தூள் வந்து 3 ஸ்பூன் போட்டோம். ஸோ அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கறியிலே வந்து தண்ணி விட ஆரம்பிக்கும். ஸோ வேணுங்கிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம என்ன பண்ணலான்னா குக்கர் மூடி வச்சுருங்க. ஹையில் 5 மினிட்ஸ், லோவில் 5 மினிட்ஸ் வைக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் 4 விசில் கணக்கு கூட வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் இதில் வந்து மட்டன் சுக்காவும் மட்டன் கடாய் கிரேவியும் பண்ணோம். அந்த லிங்க்கும் நான் தரேன், ஷார்ட்ஸில் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். எங்களோட லன்ச் மெனு ஒயிட் ரைஸ், வாழைப்பூ பொரியல், மட்டன் கடாய் கிரேவி, மட்டன் சுக்கா, ரசம், தயிர் தான். நாங்கள் எங்கள் லஞ்சை செம்மையாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். டேஸ்ட்டில் வேறு லெவலில் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. பாய்.